எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் அபிஷேகவை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அவர் என்ன சொன்னார், அபிஷேகாவை குறித்து சொன்ன ஒவ்வொரு முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். பேரதிர்ச்சியை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கண்கலங்கும் விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டு இப்படி ஒரு செய்தியை கேட்ட உடனே அபிஷேகா அவர்கள் செய்த அந்த அதிர்ச்சிகர செயலை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவங்க இதற்கு பதிலடியாக ஒரு பாட்டு பாடி காட்டியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம். நேயர்களே, இந்த வீடியோவில் பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். சரிகமப்பா மிக பெருமளவுக்கு ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே அபிஷேகாவை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிறு குழந்தை எவ்வளோ அழகாக பாடுது, இந்த பெண்ணுடைய குரல் தெய்வத்தின் குரலுக்கு ஈடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒவ்வொரு வாரமும் பாடுறது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ஜட்ஜஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய திறமையை பார்த்து வியந்து போயிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம், விஜய் ஆண்டனி அவர்கள் அவர் அந்த ஸ்டேஜிலேயே நம்முடைய அபிஷேகாவை அவ்வளோ பாராட்டினார். எப்படி இவ்வளோ சூப்பராக பாடுறீங்க, ரொம்பவே அருமையாக பாடுறீங்க, சத்தியமான மெய்மறந்து போயிட்டேன், தெய்வம் நேரடியாக பாடுற மாதிரியே இருக்குது நீங்கள் பாடுறது அப்படின்னு விஜய் ஆண்டனி அவர்கள் அவ்வளோ புகழ்ந்து தள்ளினாங்க. ரொம்ப முக்கியமாக சித்ரா மேடம், அதாவது லெஜண்ட், பாடல்னாவே சித்ரா மேடம் தான், குரல்னாலே சித்ரா மேடம் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சித்ரா மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிறு வயதில் நிறைய குழந்தைகள் பாடுறத நான் பார்த்துருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த பெண் பாடுறது தெய்வம் பாடுற மாதிரியே இருக்குது. இந்த பெண்ணுடைய குரலில் ஏதோ ஒன்று இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத இவ்வளோ அனுபவம் இதை என்னாலேயே சொல்ல முடியல. ஆனால் இந்த ஒரு குரல் கண்டிப்பாக பிறகு நாளைக்கு நம்முடைய தமிழகம் முழுக்கவே எதிரொலிக்கும். நாளைக்கு இன்னைக்கு நான் இருக்கிறத விட 100 மடங்கு ஒரு இடத்துல போய் இந்த பொண்ணு அபிஷேகா நிற்கும் அப்படின்னு ஏற்கனவே சித்ரா அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்படி இல்லாமல் இருக்கிறப்ப நம்முடைய ஜேம்ஸ் வசந்தன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் அதிகமாக பார்க்குறவர் கிடையாதான். இப்படி இருக்கிறப்ப ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் டிவி மாற்றிட்டு இருக்கும்போது அபிஷேக் அவர்களுடைய பாட்டு கேட்டாங்களாம். பாட்டை கேட்டவுடனே மிரண்டு போயிட்டாங்களாம். ஏதோ ஒரு லெஜண்ட் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியை உத்து பார்க்கும்போது பார்த்தா இந்த அபிஷேகா சின்ன குழந்தை பாடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே மறந்து போயிட்டாங்களாம். உடனடியாக என்ன வேலை இருக்கிறதையே மறந்துட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த டிவி முன்னாடியே உட்காந்துட்டாராம். அபிஷேகாவுடைய பாட்டு வரிகளே நினச்சி உட்காந்துட்டாராம். உடனடியாக தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு, அம்மா இந்த பொண்ணு பாருங்கள், கண்டிப்பாக நம்முடைய தமிழகத்திலேயே மிகப்பெரிய இடத்துக்கு வருவாங்க, உலகம் முழுக்க இந்த பொண்ணு பேசப்படும் அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் புகழ்ந்து பேசினாராம். அதே மாதிரி வின்னருக்கான தகுதி அபிஷேகாவுக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் அவர் சொன்னாராம். அதற்கான காரணமாக அவர் என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக இந்த பொண்ணு தான் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பாட்டு பாடுறது கிடையாது, இங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தருமே வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக பாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு வெற்றியை நோக்கி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யலை, அவன் மனசுலேருந்து பாடிட்டு இருக்கிறா. அது ஒவ்வொரு விஷயத்துலையுமே தெரியுது. எந்த ஒரு சின்ன வரிகளையுமே வெற்றிக்காக ஒரு கொஞ்சம் சேர்த்து பேசுகிறதோ இல்லை கம்மி பண்ணி பண்ணுறதோலாம் கிடையாது. ஒரு பயம் கிடையாது, இல்லை ஒரு பதட்டத்தில் அதிகமாக பண்ணுறது கிடையாது, எதுவுமே இல்லை. அந்த பாடலாகவே பாடுறா, அந்த பாடலை உயிர் போட பார்க்குறா, உயிர் கொடுத்து பார்க்குறா. அதனால் உலகத்திலே மிகப்பெரிய இடத்துல கண்டிப்பாக ஒரு நாள் நிற்பா அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு நம்முடைய அபிஷேகாவை எவ்வளோ பிடிக்கும், அவங்க பாடுற பாடல் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. உங்களுக்கு வேறு எந்த கண்டஸ்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. நன்றி.